ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டாப் 10 டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம். டாப் 5 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஃபில் ஆகிடும். அதுவும் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து மார்னிங் பேட்ச், அதாவது மார்னிங் செஷன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேயே மேக்ஸிமம் ஃபில் ஆகிடும். ஆஃப்டர்நூன்ஸ் ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத டிபார்ட்மெண்ட் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவ்வளோ சீக்கிரமா ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கெத்தான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல 89 போஸ்ட் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் டைப்பிஸ்ட் இன்னும் இல்லாம போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 89 டைப்பிஸ்ட்க்கு 15 நெனைக்கிறேன். 15 தான் நெனைக்கிறேன். டைப்பிஸ்ட்க்கு 15 நெனைக்கிறேன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாரி ஸ்டெனோக்கும் குடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது மாரி இது 89 எப்படி வந்து ஸ்பிட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, ஜெனரல்ல 28 ஜெனரல் அப்படின்னா நம்ம யார் வேணா எடுக்கலாம். அப்போ 28, பிசில 25 குடுத்துருக்காங்க. பிசிஎம்க்கு வந்து 2 தான் குடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு 16 குடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு 3, எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 2 +3 +1 அப்படின்றது இது வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ். ஷார்ட் ஃபால் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க வந்து எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இது பிஎல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது எந்தெந்த கமிட்டிக்கு இருக்கோ அதுதான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கவுண்டர் ரேங்க் இருக்கும் அப்படின்னா, நீங்க 28 அப்படின்னு சொல்லி ஜென்ரல்ல குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க ஜென்ரல்ல ஒரு 40 வரைக்கும் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 40 to 45 அந்த மாதிரி ரேஞ்ச்ல கிடைக்கும். இது 25னா நீங்க வந்து ஒரு ஒரு +6 to 7 ரேங்க்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு +5 to 6 ரேங்க்ஸ் வச்சுக்கோங்க. இங்க அப்படின்னா ஒரு 3 ரேங்க்ஸ், ஏன்னா வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க மார்னிங் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா நீங்க ஃபர்ஸ்ட் மார்னிங் ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச்லாம் போறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்பிளிட் அப் 89 போஸ்ட் வந்து ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு எதுல வரும் அப்படின்னா, நமக்கு ஸ்டேட் சீனியாரிட்டில வரும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் சீனியாரிட்டி அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், ஜோனல்னு 3ஆ பிரிப்பாங்க. நான் எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டேட்ல வந்து என்னென்ன இது வரும், எப்படி வந்து ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ லிங்க் வந்து குடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து காமனா சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜேஏக்கு டைப்பிஸ்ட், ஸ்டெனோ காமனா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் நேச்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஏன் அப்படின்னா பதிவுத்துறை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்றது அங்க தான் இருக்கும். என்ன சர்டிஃபிகேட்னாலுமே மேக்ஸிமம் இப்போ நம்ம ஏதாவது நிலம் வாங்குறோம், பட்டா அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்ம புதுசா சங்கம் ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கட்டும். இல்ல அப்படின்னா புதுசா வந்து நமக்கு வந்து ஏதாவது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட், ஸோ அந்த மாதிரி எது பண்றதுனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரஷ்ஷப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்யூட்டரைஸ் ஆனதுனால ஜேஏ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் இருக்கும். பட் நீங்க வந்து அது ஜஸ்ட் கம்ப்யூட்டரைஸா இருக்கனால நீங்க டைப்பிஸ்ட்க்கு ஜேஏ வந்து டைப்பிஸ்ட்க்கு தான் ஒர்க் குடுப்பாங்க. ஸோ இத நீங்க முடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேஏ கம்பேர் பண்ணும்போது டைப்பிஸ்ட்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் ஒர்க் கூட இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து ஜேஏக்கும் டைப்பிஸ்ட்க்குமே வந்து நான் ஒர்க் நேச்சர் போட்டிருக்கேன். எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லி அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வேணா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெனோ அப்படின்னா நீங்க முக்கியமான மீட்டிங்ஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதோட குறிப்பு இது பண்ணி நீங்க அதோட பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இப்படிதான் வந்து ஜேஏ டைப்பிஸ்ட் வேணும். ஜேஏக்கு ஒர்க் இருக்கும். ஆனா பட் டைப்பிஸ்ட்டோட ஜேஏக்கு ஒர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டா டைப்பிஸ்ட்க்கு தான் இருக்கும். ஆனா பொறுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஏக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஜேஏ வந்து ஒர்க் குடுப்பாங்க டைப்பிஸ்ட்க்கு. ஸோ அவங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அந்த ஒர்க்லாம் வந்து நம்ம டைப் பண்ணி ஃபுல்லா நம்ம பார்த்து எடுத்து குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனா டைப்பிஸ்ட் அப்படிங்கும்போது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்க ஆஃபீஸ்ல அவ்வளோ பரபரப்பா இருக்கும் அந்த ஆஃபீஸே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஒர்க் நேச்சர் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க மார்னிங் போனீங்க, மார்னிங் வந்து 9:30 போனீங்க அப்படின்னா, ஈவினிங் 6:00 மேக்ஸிமம் இதாயிரும். என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு லேட் ஆகும். ஆனா வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து டைட்டான டிபார்ட்மெண்ட் தான். ஆனா அதே கெத்தான டிபார்ட்மெண்ட் ஸ்டேட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இது வந்து நமக்கு ரெவென்யூவோட வந்து ரொம்ப தொடர்பாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. அதனால தான் வந்து இவ்வளோ கெத்தான டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டுமே ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரொமோஷன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட்டா தான் போவோம். நம்ம ஜேஏல இருந்து அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டா போவோம். அசிஸ்டன்ட் வந்து மேக்ஸிமம் 3 to 5 இயர்ஸ்ல ஆயிரும். முக்கியமா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூலாம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ரொமோஷனும் சீக்கிரமா வந்துரும் அப்படின்ற ஒரு இதில தான் சொல்றாங்க. ஆனா இது ஸ்டேட் சீனியாரிட்டி. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து ரொம்ப கெத்தான டிபார்ட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் அதுலேருந்து சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அநேகமா 5 to 7 இயர்ஸ்ன்னு நெனைக்கிறேன்.
சப் ரெஜிஸ்டருக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குரூப் 2A கேடர்ன்னு நினைக்கிறேன் அநேகமா. ஸோ இந்த மாதிரி வந்து அசிஸ்டன்ட், சப் ரெஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்சார்ஜ் ரெஜிஸ்ட்ரார் DAGன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து யங் ஏஜில் போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரொமோஷனில் அட்லாஸ்ட் இது வரைக்கும் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஒர்க் லோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி டெம்பரவரியாக கூட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க நிறையா சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூட வந்து அவ்வளோ வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இப்போ ஒரு பத்திரப்பதிவுங்கும் போது நம்ம அவ்வளோ வந்து தெரிஞ்சுக்கலாம். அது நிலம் மட்டும் கிடையாது, எல்லா பத்திரப்பதிவும் அங்கே தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற ஒரு இடமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு தான். ஆக்சுவலாக கேர்ள்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா கேர்ள்ஸ் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து ஒர்க்லோடு வந்து என்றைக்குமே வந்து 7 o'clock 8 o'clock ஆகும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் வந்து ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றனால கொஞ்சம் ரஷ்அப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கெத்தான டிபார்ட்மெண்ட்டும் கூட. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, இந்த மாதிரி வந்து செக்ரட்டரியேட், இந்த மாதிரி கொஞ்சம் மெயினான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் போடணுமா இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் போடணுமா கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.